நான் விஜயை விட்டு விலகி போகணுங்கிற மாதிரி உன் பேச்செல்லாம் இருக்கு. நான் இப்ப அப்படியா பேசிட்டு இருக்கேன்? நான் விஜயை விட்டு விலகிட்டா விஜய் கூட நீ சேர்றதுல பிரச்சனையே இருக்காதுன்னு நீ நினைக்கிற, அப்படிதானே? இருந்தும் நான் ஏன் உன்னை ஹோம்ல இருந்து அழைச்சிட்டு வந்தேன்? அவர் கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் மறந்து நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலை இருந்தப்போதான் நீ ஹோம்ல இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. நான் நினைச்சிருந்தா நீ ஹோம்ல இருந்த விஷயத்த விஜய் கிட்ட மறைச்சிருக்க முடியும். உன்னை அங்க இருந்து வேற இடத்துக்கு யாருக்குமே தெரியாம மாத்திருக்க கூட முடியும். ஆனா நான் அதை செய்யல. ஏன்னா என்னால முடியல. ஏன்னா நான் உயிரா நினைக்கிற ஒருத்தர் நேசிச்ச பொண்ணு நீ இருக்கிறத மறைக்கணும்னு நினைக்கிறதே விஜய்க்கு நான் பண்ற துரோகமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். விஜய்க்கு நீ தான் அவர் முடிவு பண்ணா நான் விலகிற எண்ணத்துலதான் இருந்தேன் உன்கிட்டே சொன்னேன்ல. அது சத்தியமான உண்மைதான். ஒருத்தரை நேசிச்சா அவரை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறது தானே வெண்ணிலா. உண்மையான அன்பா பாசமா காதலா இருக்க முடியும். அப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒரு கொலை பழிய விஜய் மேல பசுபதி சுமத்த ஐடியா கொடுத்ததுக்கு நீ ஒத்துட்டு இருந்திருப்பியா? நீ மெமரி லாஸ் ஆகி வந்ததை பார்த்ததும் விஜய் எவ்வளவு துடிச்சு போனாரு தெரியுமா? உனக்கு குணமாயிடணும்னு சொல்லி அவர் எங்கெல்லாம் உன்னை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒருத்தி வீட்டுல இருக்கிறது கூட விஜய் யோசிக்கவே இல்ல தெரியுமா? உனக்காக தூக்கத்தை தொலைச்சு ஹாஸ்பிட்டல்ல நாள் முழுக்க இருந்தாரு. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? அப்படியெல்லாம் உன்னை கவனிச்சுட்டவர் மேல உறுத்ததுதான் விஜய் என்ன எப்படி கொலை பண்ண சொல்லுவாரு? அந்த மாதிரி அவருக்கு யோசிக்க கூட தெரியாது. அவருக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்ண சொல்ற? எனக்கு விஜய் வேணும். அதுக்குதான் நீ குறுக்க நிக்கிறியே. விஜய் கிட்ட நான் கெஞ்சி கேட்டு அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. அதான் கோவில்ல வச்சு விஜயோட சித்தப்பா விஜய் மேல அப்படி ஒரு பழிய சொன்னப்போ எனக்கு சாதகமா அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி ஒரு பழிய அவங்க விஜய் மேல போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எது நடந்தாலும் என்னோட நல்லதுக்காக அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நானும் அதை யோசிச்சுதான் அவங்க கூட சேர்ந்து நிக்கிறேன். சோ பசுபதி போட்ட நாடகத்துல நீ நடிச்சு